இந்த சிக்னல் எடுத்ததுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. அதுவும் நடந்து வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களாம் 2 குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றவங்க, எங்களுக்கு சிக்னல் இல்லாதனால எங்களால் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸாவது நாங்கள் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்தும் யாரும் நிறுத்துறதில்ல. யாராவது ரொம்ப சரி குழந்தைங்கள வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் எங்களால் கிராஸ் பண்ண முடியுதுங்க. 2 வீலரில் வந்தாலுமே இங்கே ஃப்ரீயாக இருந்தாலும் அங்கே காந்தி நகர்கிட்ட ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. அதுவும் 2 வீலரில் வர்ற நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் எங்களுக்காக இந்த சிக்னலை பழையபடி கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுற்றி வாழுகின்ற மக்களின் கருத்து. இந்த சிக்னல் க்ளோஸ் பண்ணுறதுனால நான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணனாலும் சுற்றி அடித்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இதே இங்கேருந்து நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னாலும் போயிட்டு அங்கே போய் ரவுண்டு அடித்து திருப்பி போய் வாங்கிட்டு திருப்பியும் இதே மாதிரி நான் சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பர்ச்சேஸ் பண்ணோன்னா நான் சுற்றி 1.5 கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று. இப்போ குழந்தைய வச்சுட்டு இந்த சைடு திரும்பி போகிறதா இருந்தாலும் எனக்கு வந்து 10 நிமிஷம் இல்லாமல் போக வேண்டியதாக இருக்குது. சிக்னலு நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் போகணும் அப்படிங்கிற பர்பஸ் தான் பண்ணீங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 மணி நேரம் ஆகுது இங்கே வந்து நான் போகிறதுக்கு. அப்போ இதோட பர்பஸ் என்ன? தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் சுந்தராபுரத்தில் டிராஃபிக்குக்காக யூடர்ன் போட்டதை முதலே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது யூடர்னில் பல பிரச்சனைகள் இருக்குது. டிராஃபிக்கு சில சமயம் இல்லாமல் இருந்தாலும் யூடர்ன் போடுற இடத்துல டிராஃபிக் இருக்குது. அங்கே சுற்றி வாழும் மக்கள் ரோட்டை கிராஸ் பண்ண முடியல, ரொம்ப தூரம் போய் வர வேண்டியதாக இருக்குது. இதனால் பல பிரச்சனைகளாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பொதுமக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டிருக்கிறாங்க. மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக பொதுமக்களிடம் பல பேரிடம் கருத்து கேட்டு பல பேரிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி கையெழுத்து வாங்கி அதைய மாவட்ட ஆட்சியாளரிடம் கொடுத்துருக்காங்க. அந்த இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன் அவர்கள் நமக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நம்ம பார்ப்போமா? அண்ணா வணக்கம். வணக்கம். நான் இந்த சுந்தராபுரத்தில் யூடர்ன் ப்ராசஸ் நடந்து நிறைய மக்கள்கிட்ட, உள்ளூர் மக்கள்கிட்ட கிராஸ் பண்ண முடியலன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதே சமயத்தில் ஒரு வாகன ஓட்டியா பார்க்குற போது சிக்னல் இருக்கிற போது நிறைய டிராஃபிக்கை மீட் பண்ணோம். இப்போ அந்த டிராஃபிக் எல்லாம் இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு, உள்ளூரில் வசிக்கிறவங்களுக்கு, இந்த மதுக்கர் ரோட்டு வழியாக மாச்சமலையம் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்காது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ போய் போராட்டமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சிக்னல் சேஞ்ச் வந்து சரி, கோயம்புத்தூரில் எல்லா இடங்களையும் நடக்குது. பல இடங்களில் அந்த சிஸ்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ரோடு அகலமாக இருக்கிற இடத்துல யூடர்ன் பண்ணும்போது அந்த சிங்கிள் லேனில் யூடர்ன் பண்ணிக்கலாம், மீதி இருக்கிற 2 லேனில் வண்டிகை போயிடும். அப்போது அந்த இடத்துல எல்லாம் இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது, வரவேற்கத்தக்கது. ஆனால் எல்லா இடத்துலையுமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்தா சாலை வந்து அகலம் குறுகிய இடங்களில் இது இஷ்யூ தான். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா டிராஃபிக் இல்லைன்னு சொன்னீங்க. டிராஃபிக் வந்து இடம் மாறி இருக்கு. இப்போது சுந்தராபுரத்தில் மெயின் சென்டரில் டிராஃபிக் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடர்ன் அடிக்கிற 2 இடத்துலையுமே இஷ்யூவாக இருக்குது. இப்போது ஒரு பஸ்ஸு போய் திரும்ப முடியறதில்ல, பஸ்ஸு திரும்பி மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் திரும்புகிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து அன்கண்ட்ரோலபிள் டிராஃபிக். மனித உயிர் ஆம்புலன்ஸில் போக வேண்டியதுதானா? இது தேவையா? சுற்றி வாழ்கின்ற மக்கள் கருத்து.
அதாவது யார் முதல்ல போவாங்கங்கிறது முடிவெடுக்க முடியாது. அந்த நேரத்தில் அவசரத்தில் யார் முந்திக்கிறாங்களோ அவங்க முன்னாடி போவாங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 2 இடத்துலையுமே டிராஃபிக் இஷ்யூ ஆகி இப்போவும் இருக்குது, திரும்ப முடியறதில்ல. அப்போது டிராஃபிக் வந்து முதல்ல வந்து சுந்தராபுரம் சென்டரில் இருந்த அந்த இஷ்யூ 2 இடங்களில், காந்தி நகர்லேயும் அதே மாதிரி கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இடத்துல 2 இடத்துலையுமே அது இஷ்யூவாக இருக்குது. இப்போது இந்த டிராஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் சாலை கிடையாது. சாலை எப்படின்னா நடந்து போகிறவங்களுக்கும் அந்த சாலையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும், பாதசாரிகளுக்கும் அந்த சாலையை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கணும். பாதசாரிகளையே கணக்கில் எடுத்துக்காமல் சாதாரண மக்கள் பஸ் ஏறுறதுன்னா, இப்போது போத்தனூர் சாலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பஸ் ஏறுறதுன்னா ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் தான் பஸ் ஏறுவாங்க. அதே மாதிரி வந்து மதுக்கரை சாலையில் மாச்சம்பாளையம், இடையர்பாளையம், காமராஜ் நகருக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே வரும்போது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டுக்கு இந்த சைடே இறங்கி பொள்ளாச்சி ரோட்டை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து போகணும். இப்போ இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பஸ் விட்டு இறங்குறவங்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்கும். இப்போ சாதாரண எளிய மக்கள், பெண்கள், ஏழைகள், முதியோர்கள், குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணி போகவே முடியல. அப்போ அதுக்கு என்ன சிஸ்டம்த்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அதாவது சிக்னல் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அண்ணாக்களுக்கு போய் நீ வரும்போது வர்றவங்க போகிறவங்க பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து எஸ்பி டவர் முன்னாடி போகுதுங்க. இந்த பக்கம் நிறைய விபத்து நடக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாலும் ஒரு பொண்ணு வந்து கால் அது கம்பளம் பண்ணாக்கிட்ட அந்த இடத்துல திருப்பவும் முடியறதில்ல. இதுதான் முக்கியமான பிரச்சனை. பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸ்காரங்களையாவது போடுங்க. காலையில நேரமும் ஆபீஸ் வரைக்கும் டிராபிக்கா இருக்கு, ஈவினிங் வீட்டுக்கு வரைக்கும் டிராபிக்கா இருக்கு. சிக்னலையாவது போடுங்க, இல்லைன்னா போலீஸையாவது போடுங்க. எங்களுக்காக பார்த்து ஏதோ பண்ணுங்க, அவ்வளவுதான். மக்கள் யூ டர்ன் வேண்டாங்கிறாங்க, ஆனால் சிக்னல் இருக்கும்போது இல்லை இப்போ இப்படி இருந்தால் டிராஃபிக் அதிகமாகி ரொம்ப தூரம் நிற்குதுங்களே வண்டி, லாரிகள். இல்லை, இது வந்து நீங்கள் சிக்னலை மேம்படுத்துங்க. இப்போ சிக்னலை வந்து இப்போது முதல்ல வந்து ஒரு 90 மினிட்ஸ் ஒரு இத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செகண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் அந்த சிக்னலில் ஆல்ட்ரு பண்ணுங்கள். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த பகுதியில் ஒரு பாலம் வர்றது தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் இது இஷ்யூ தான். இப்போ நீங்கள் காந்திபுரத்தில் முதல்ல டோட்டலாக சிக்னலை எடுத்திருந்தாங்க. அந்த யூடர்ன் போடுற இடத்துலலாம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் சிக்னல் கொண்டு வந்துட்டாங்க. சரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஒப்பனகார ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு போனதையுமே ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் அந்த இடத்துல சிக்னல் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்டிகால் ரோடு பெரிய இடத்துல சிக்னல் இருக்குது. அந்த கடைசியில் சிக்னல் இருக்குது. 5 கார்னரில் சிக்னல் இருக்குது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே சிக்னல் இருக்குது. இப்போது அதே மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா புரூக்பாண்ட் ரோட்டில் திரும்புகிற இடத்துல ஒரு சிக்னல் இருக்குது. சரி. மேட்டுப்பாளையம் ரோட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் கட்டில் ஒரு சிக்னல் இருக்குது. ஒரு சில இடங்களில் இந்த சிக்னல் தவிர்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல சிக்னல் வந்ததுனால முழுசாக மதுக்கரை ரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அந்த ரோடே டோட்டலாக ஸ்பாயில் ஆகி போச்சு. அந்த சாலையில் போய் இறங்கி போகிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பொள்ளாச்சி ரோட்டில் தான் பஸ்ஸே போகிறதில்லைங்க. பஸ்ஸே போகிறதில்ல. அப்போ பொள்ளாச்சி ரோட்டில் தான் அவங்க இறங்கணும். இறங்கி இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதே சிரமம். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க வண்டி வந்து சிக்னல் இல்லை. அப்போ என்னென்னா எல்லா வண்டியும் போயிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ சூழ்நிலையில் எப்படி அவங்க கிராஸ் பண்ணுவாங்க? ஒன்று, இந்த மாதிரி டிராஃபிக் ஆகி எல்லாம் வண்டிகள் இருக்கும்போது குறுக்க போகிறதும் சிரமம். பெண்கள் எப்படி அந்த வண்டிகளுக்குள்ளே பூந்து போக முடியும்? எல்லாத்துலேயுமே சிரமமாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ் வர்ற வரைக்கும் இந்த சிக்னலை வந்து இன்னும் எப்படியெல்லாம் மேம்படுத்தி அந்த டைமிங்ஸை மாற்றி எல்லா வழியிலையும் போகிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுக்கணும். இப்போது இது ஒரே சாலை மட்டும் கிடையாது. மதுக்கரை ரோடு ஒரு பெரிய சாலை, அதே மாதிரி போத்தனூர் சாலை ஒரு பெரிய சாலை. இப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஜங்ஷன். இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் திடீர்னு அந்த சிக்னல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய இஷ்யூஸை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இன்னும் மக்கள்கிட்ட கேளுங்க, நடந்து போகிற மக்கள் என்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் உள்வாங்கிட்டு எங்களுடைய கருத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகல, மக்களுடைய கருத்தை தான் நாங்கள் அரசுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஒரு 1800 பேர் எங்கள்கிட்ட சைன் போட்டிருக்காங்க. அத்தனை பேரும் வந்து இந்த சிக்னல் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ மாற்று கருத்து இருந்தாலும் நாங்கள் கேட்டோம். சரி. அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு 1800 பேர் நாங்கள் யார்கிட்ட கையெழுத்து கேட்டோமோ எல்லாருமே போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் சிரமப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அப்போ அந்த மக்கள் சிரமத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டத்தை மாற்றுங்கன்னு நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக. மக்கள் மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக சுந்தராபுரத்தில் உள்ள யூ டர்ன் சிஸ்டத்தை மாற்றச் சொல்லி சிக்னல் கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று
கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொண்டு போய் கொடுத்து மாற்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த வருஷம் 40வது ஆண்டுனால கோம்போ பேக் அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் 2000, 3000, 5000, 10,000ன்னு அந்த கோம்போ பேக்கை வாங்கி மகிழலாம். நீங்கள் சிவகாசியே போனாலும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. எங்கள் கடையிலேயே கடைசி 10 நாளுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா முதலே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரமான பட்டாசு குறைந்த விலையில் நீங்கள் வாங்க முடியும். அது நாங்கள் ஆப்பில் போட்டு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் புக் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஏனுங்க, அப்படி இல்லைன்னா ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் மேம்பாலத்துக்கு கீழே கடையில் வந்து தேடி வாங்குவாங்களா? எங்கள் கிட்ட குவாலிட்டி இருக்கிறனால தான் தொடர்ந்து பொதுமக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் வந்து வாங்குங்க, உங்கள் பேரை பதிவு பண்ணுங்க உங்கள் வாட்ஸ்அப்லேயே. எங்கள் கிட்ட பட்டாசு வாங்கினீங்கன்னா கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டணி பொதுநல அமைப்புக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தீபாவளி அன்னைக்கு பட்டாசு கொடுக்குறோம், அது நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி பொது நோக்கத்தோடு செயல்படுற இந்த தீபம் நியாய விலை கடையில் பட்டாசு வாங்கி தீபாவளியை ஆனந்தமாக கொண்டாடுங்க. எங்கள் கடையில் வர்ற குழந்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுக்குறோம். அவசியம் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பட்டாசை செலக்ட் பண்ணி வாங்குங்க. வாட்ஸ்அப்பை பார்த்து அந்த ஆப்பில் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டாசு எடுத்து வச்சிடறோம். நாங்கள் கடை ஓப்பன் பண்ணோம், நீங்கள் வந்து வாங்கிக்குங்க. இல்லை, தரமான பட்டாசு தரமான கம்பெனியிலிருந்து உங்களுக்கு நேரடியாகவே சப்ளை பண்ணுற மாதிரி நாங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். தீபம் நியாய விலை பட்டாசு கடை, சுந்தராபுரம் டு மதுக்கரை ரோடு, ரயில்வே கேட் மேம்பாலம் அருகில், கோவை 21. எங்கள் வீடு போத்தனூர். நான் இந்த வழியில் தான் எப்போவுமே வருவேன் போவேன். முதல்ல மாதிரி இப்போலாம் வர முடியல. எப்போ பார்த்தாலும் டிராஃபிக், இதை கிராஸ் பண்ணி போகிறக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. போக முடியல, ஃபுல்லாக பிரச்சனை. நாங்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், லேடிஸ் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. வண்டியில் வர்றவங்க இல்லாமல் பிளாட்ஃபார்மில் நடக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் மாற்றி விடணும் அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கணும். கிராஸ் பண்ணி வரவே முடிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. குழந்தைகளை வச்சுட்டு வர்றவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. வண்டியில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் பெரியவங்களாட்டு குழந்தைகளை வச்சுட்டு வெளியில் வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து எப்படியாவது எங்களுக்கு ஒரு சிக்னலுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஜேசிபி, இந்த மாதிரி கனரக வாகனங்கள் வந்து இந்த வழியாக வராமல் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது வந்து எப்படின்னா எல்லா வாகனங்களும் வந்து கண்டிப்பாக போயாகணும். சரி, நீங்கள் கனரக வாகனங்கள் போகக்கூடாதுன்னா அவங்களுக்கு சாலை இல்லை. இப்போ சாலையில் வந்து வாகனங்கள் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா வகையான வாகனங்கள் போகணும். ஃபயர் சர்வீஸ் வரணும், ஆம்புலன்ஸ் வரணும், ஜேசிபி வரணும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டடத்தை வந்து இடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அப்போ எதையுமே நம்ம தவிர்க்க முடியாது. கனரக வாகனங்கள் வரக்கூடாதுன்னா கனரக வாகனங்கள் எந்த வழியாக போகும்? இது ஒரு மெயின் ரோடு. அதுக்கு ஏதாவது அவங்க தான் எந்த ரூட்டில் அனுப்புறது அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். இல்லை, அது ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு பெரிய ரோடு இது. நேஷனல் ஹைவேஸ்க்கு வந்து போய் கனெக்ட் ஆகக்கூடிய ரோடு, தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில் இந்த வாகனங்கள் போகக்கூடாது, நம்ம கட்டுப்படுத்த முடியாது. எல்லா வாகனங்களும் தான் போய் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சிஸ்டத்தை உருவாக்கிக்கணும். இல்லை, ஏன்னா அது ஸ்லோவாக போகிறனால பின்னாடியே நிறைய பேர் போக வேண்டியதாக இருக்குது. இல்லை, அது நம்ம தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி வாகனங்கள் ஒரு சிலது வரத்தான் செய்யும். வேறு வழி இல்லை. எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி பணிகள் இருக்குது. அதனால் வந்து வாகனங்கள், இந்த வாகனங்கள் வரக்கூடாது, வரலாம் அப்படிங்கிற கட்டுப்படுத்த முடியாது. வேறு வழியே இல்லை. நாங்கள் சுந்தராபுரம் பகுதியிலேருந்து பேசுகிறோம். இந்த சிக்னலை வந்து எங்களுக்கு வந்து பழையபடி சிக்னலாகவே கொடுத்துட்டாங்கன்னா பொதுமக்கள் வந்து நிறைய பேர் கடந்து போகிறதுக்கு ரொம்ப எசவாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரோடை தாண்டக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வயசானவங்க, குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருமே நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் பழையபடி அந்த சிக்னலை தயவு செய்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. என்னால் நடக்கவே முடியலங்க. ரோடு கிராஸ் பண்ண முடியல. பயமாக இருக்குதுங்க. கஷ்டமாக இருக்குதுங்க. எத்தனை நேரம் இன்னைக்கு ரோடு கிராஸ் பண்ண? என்னால் முடியவே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் வந்து உயிரை பழைய வச்சு நாங்கள் கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வண்டியில் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா என்னால் கிராஸ் பண்ணவே முடியாது. மிகவும் சிரமமான நிலையில் இருக்கிறோம். அதனால் முதல்ல இந்த மாதிரியே எங்களுக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப வசதியாக இருக்குன்னு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இல்லாமல் நான் கிராஸ் பண்ணுறதுக்கு நின்று அந்த எஸ்பீடை வச்சுருக்கேன். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு இப்படி கை காமிக்கும் போது லெஃப்ட் சைட்லேருந்து வந்து அடித்து ரோட்டில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கால் இன்னும் எனக்கு சரியாகலை.
ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சிக்னல் வேணுங்கிறீங்களா? இந்த சிஸ்டம் வேணும். இந்த சிஸ்டம் நல்ல சிஸ்டமா? இது நல்ல சிஸ்டமா? பொதுமக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, எங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு முடியல சுத்தமாக. கிராஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சிக்னல் இருந்தால் கிராஸ் பண்ண முடியும். வண்டியும் நிற்க மாட்டாங்க சுத்தமாக. இதுக்கு நிரந்தர தீர்வு மேம்பாலம் அமைச்சு போனால் தான் பிரச்சனை தீர்வு. ஆமாம். அப்புறம் இது போகிறதுனால இந்த சைடில் இருக்கிற கடைக்காரரு அவங்களும் பாதிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வர்றதில்லை, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதில்ல, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர்றதில்லை. அப்போது சிக்னல் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணி கொஞ்சம் எது அதிகமாக டிராஃபிக்கை உருவாக்குதோ அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அனுப்பணும். அப்போது அப்படி இருக்கிற போது இந்த பக்கம் இருக்கிற மக்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது போட்டதுனால மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுத்தீங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? மறுபடியும் நாங்கள் வர்றோம், ஆய்வு பண்ணுறோம், அந்த இடத்துல நின்று பார்க்குறோம், சரிங்க, டிராஃபிக் எல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்த முடியும், இன்னும் பெட்டரா எப்படி கொடுக்க முடியும்னு பார்க்குறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி, ரைட்டு. நான் ரொம்ப நன்றி. நல்ல முயற்சி. ஏன்னா மக்களுக்கு தேவையானதை நீங்க கையில் எடுத்து செய்றீங்க. தொடரட்டும் உங்களது வெற்றி பயணம். நன்றி, வணக்கம். நம்ம நாடு வளர்ற போது, நகரம் வளர்ற போது போக்குவரத்தும் அதிகமாக வளர்ந்துருச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கார் இல்லாத வீடே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ரோடு நமக்கு போதறதில்லை. அப்போது ரோட்டில் போகிறவங்க ஒவ்வொருத்தருமே ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடக்கணும். நான் பல சமயங்களில் பார்த்துருக்குறோம், பார்க்கிங் பண்ணுறவங்க ரோட்டோரத்தில் நிறுத்தாமல் தள்ளி நிறுத்துகிறாங்க. அப்போ ரோடு குறுகி போகுது. பெரிய பஸ்ஸெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறவங்க டிரைவரு பயணிகளை இறக்கி விடுறப்போ பஸ் ஸ்டாண்டில் ஓரமாக நிறுத்தி இறக்கி விட்டால் பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேர் தான் இறங்குறாங்கன்னு சொல்லி போகிற வழியிலேயே அங்கேயே நிறுத்தி அங்கேயே இறக்கி விடுவாங்க. அப்போ பின்னாடி வர்றவங்க அரை நிமிஷம் நின்னாலே டிராஃபிக் ஆகிடுது இல்லைங்க. அதனால் இந்த பஸ் டிரைவர்களாக தயவுசெய்து ஓரத்தில் நிறுத்தி பயணிகளை இறக்கி விடுங்க. அதே சமயத்தில் நம்ம 2 வீலரில் போகிறவங்களும் அப்படித்தான் இப்படி சுற்றி போகிறாங்க. அதனால் பல விபத்துக்கள் நேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் எடுத்தால் ஒரே மாதிரி போனால் நல்லாயிருக்கும். காரில் போகிறவங்க அதே மாதிரி ஸ்லோவாக போகிறவங்க லெஃப்டில் போகணும், வேகமாக போகிறவங்க ரைட்டில் போகணும். சிக்னலில் பார்த்து கரெக்டாக மதித்து நடக்கணும். இப்படியெல்லாம் நடந்து கரெக்டாக பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணி ரோட்டை நம்ம கவனமாக கடந்தோம்னா அடுத்தவங்களுக்கு சிரமம் இருக்காது. ஆகவே இதை பார்க்குற நேயர்கள், அதுபோல் நம்ம ஊர் நம்ம நாடு நாம் தான் அதைய டிராஃபிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக செயல்படணும். இதோட கேட்டுக்கிறேன். இதுவரை பார்த்த அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம்.